Now there is the second fundamental theorem of integral calculus, which says that integral a to b of fx dx is equal to capital Fx from a to b, or you can rather say it's f of b minus f of a. என்ன இதுக்கெல்லாம் மீனிங்கு, அதாவது இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் இன்டெஃபினிட் இன்டெக்ரல், லிமிட்டோட இல்லை. அந்த மாதிரி இன்டெக்ரேஷனுக்கு ஆன்சரோடு நம்ம ஒரு +C போடுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஃபினைட் இன்டெக்ரல். டெஃபினைட் இன்டெக்ரல்னால் அதுக்கு டெஃபினைட்டான ஒரு ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம். அதில் இன்டெஃபினைட்டாக எதுவும் இருக்காது. அதாவது இந்த சீனா என்னது, இட் கேன் சேஞ்ச். வேறஸ் இங்கே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஆன்சர் வரும். ஏன்னா இங்கே லிமிட்டோடு இருக்குது. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். இன்டெக்ரல் ஃப்ரம் a to b ஆஃப் fx dx. இது எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் எஃப்எக்ஸை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிடணும். பண்ணும்போது வர ஆன்சர் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் இஸ் b அண்ட் லோயர் லிமிட் இஸ் a. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணணும் இந்த ஆன்சரில். அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் b மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் a. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். இன்டெக்ரல் 0 to 1 e பவர் x dx அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. e பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் மறுபடியும் e பவர் எக்ஸ் தான் வரும். இதுக்கு வந்து 0 to 1 வேல்யூஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் as according to the theorem this must be the value at the upper limit minus the value at the lower limit. So e power 1 minus e power 0. e power 1 என்னது, e தான். and e power 0 is 1. anything power 0 is 1. so e minus 1 அப்படிங்கிற ஃபிக்ஸட் ஆன்சர். இதில் வந்து கான்ஸ்டன்ட் வராது. because it is the difference between two values. and நீங்கள் சீனை நீங்கள் எழுதினா கூட 2 வாட்டி வர சி வந்து கேன்சல் ஆகிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ டெஃபினிட் இன்டெக்ரல் சொல்லும்போதே இட் ஹாஸ் காட் அ டெஃபினிட் வேல்யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு கனெக்டடான எக்ஸசைஸ் 2.8 பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்டெக்ரல் 0 to 1 e பவர் 2x dx. e பவர் 2xை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்த கொஸ்டினை இன்டெகிரேட் பண்ணி வர ஆன்சர் எடுத்துடணும். ஸோ e பவர் 2xை இன்டெகிரேட் பண்ணால் e பவர் 2x by 2. இதுக்கு வந்து 0லேருந்து 1 வரைக்கும் வேல்யூ கொடுக்கணும். இப்போ இந்த ஒரு by 2 ஒன்று இருக்குல்ல, இதுக்கும் வேல்யூ அப்ளிகேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அதை வந்து வெளியில் எடுத்துட்டேன் நான். half into இப்போ வந்து வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் அப்பர் லிமிட் மைனஸ் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் லோயர் லிமிட்னு போடணும். அதாவது e பவர் 2 into எக்ஸுக்கு 1 அப்பர் லிமிட் மைனஸ் e பவர் 2 into லோயர் லிமிட் 0. ஸோ e ஸ்கொயர் மைனஸ் e பவர் 0. ஸோ half into e ஸ்கொயர் மைனஸ் e power 0 value 1. இப்போ second question, integral 0 to 1 by 4 of root of 1 minus 4x dx. So this is nothing but integral 0 to 1 by 4 of 1 minus 4x power half dx. So this is ax plus b power n model இல்லையா. ஸோ 1 by a வந்து minus 4, அதனால minus 1 by 4 ஆகிடும். 1 minus 4x power 3 by 2 by 3 by 2. ax plus b power nக்கு 1 by a, ax plus b power n plus 1 by n plus 1. The limits are from 0 to 1 by 4. இப்போ minus 1 by 4 இந்த 3 by 2 கீழே வர 3 by 2 மேலே எடுத்துட்டா 2 by 3. இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸு. ஸோ அது வந்து இன்டெகிரேஷனுக்கு வெளியில் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் 1 by 4 into 2 by 3. ஸோ அது மைனஸ் 1 by 6 ஆகிடும். இப்போ நான் வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறேன். 1 by 4 முதல்ல அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள், as it is the upper limit. ஸோ 1 minus 1 வந்துடுது 0 மைனஸ் இப்போ வந்து 0 அப்ளை பண்ணுறேன். 1 minus 4 into 0. ஸோ that becomes 1. ஸோ 0 minus 1 power 3 by 2. 1க்கு நீங்கள் என்ன பவர் கொடுத்தாலும் அது 1 தான். ஸோ minus 1 by 6 into minus 1 which is plus 1 by 6. இப்போது தேர்ட் கொஸ்டினில் நல்லா கவனமாக கேட்டுக்கணும். இங்கெல்லாம் டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணி நம்ம ஆன்சரை எழுதி அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். வேற இங்கே தேர்ட் கொஸ்டினில் நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் போடணும். சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுன்னு சொன்னால் நம்ம இருந்த வேரியபிளை மாற்றி புதுசாக ஒரு வேரியபிளை கொண்டு வரோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக அவங்க லிமிட் 1 to 2ன்னு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸுக்கு தான். ஸோ நம்ம வேரியபிளை மாற்றும் போது கொஸ்டின் எழுதுறச்ச அந்த வேரியபிளுக்கு நம்ம லிமிட்டை மாற்றிடணும். அதை தான் இங்கே நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். ஸோ இங்கே வந்து இன்டெக்ரல் 1 to 2 of x dx by x square plus 1. இப்போ நம்ம x square plus 1 tன்னு எடுத்தால் தான் இது போட முடியும் இல்லையா. ஸோ 2x dx வந்து dt வரும். இங்கே இருக்கிறது x dx தான். ஸோ half dtன்னு போட்டுடணும். ஸோ this integral becomes half integral dt by t. இப்போது 1 and 2 இனிமேல் போடக்கூடாது. 1 and 2 எக்ஸுக்கு தான் லிமிட்டு. இப்போ டீயோட லிமிட்டு போடணும். ஸோ அதுக்கு ஒரு உடனே டேப்லர் காலம் கன்வர்ஷன் டேப்லர் காலம் வரைஞ்சிடணும். எக்ஸு 1 வரும்போது டி என்ன, டி என்னான்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1.
ஸோ இதில் வந்து எக்ஸுக்கு 1 போடுங்க, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அதுதான் 2. இப்போ வந்து அடுத்தது 2. ஸோ எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 t is equal to 4 + 1 5. ஸோ இப்போ டீயோட லிமிட்ஸ் 2 to 5 தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். இன்டெக்ரல் dt/t இஸ் log t. ஸோ half of log t from 2 to 5, அதாவது half of log 5 minus upper limit minus lower limit, log 5 minus log 2, half of இது log a minus log b தானே. ஸோ log of a by b, அதாவது log of 5/2 போட்டால் முடிச்சிட்டோம்.